அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS Specialty Center, India's first exclusive Siddha hospital only for women, Shaibaba Colony, Coimbatore, KK Nagar, Chennai. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது கருக்குழாய் அடைப்பு, ஃபெலோப்பியன் டியூபல் பிளாக் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, அதற்கான எளிய தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபெலோப்பியன் டியூபல் பிளாக் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த டியூபல் ஃபங்க்ஷனே பார்த்திங்கன்னா எப்படி நம்ம குடல் மூவ் ஆனால் தான் மோஷன் வெளியே வருமோ அந்த மாதிரி அந்த கருக்குழாய் மூவ் ஆனால் மட்டும்தான் கரு மூவ் ஆகி கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளரும். ஸோ டியூப் ஃபங்க்ஷன்னு ஒன்று இருக்குது. அந்த டியூப்பில் அடைப்பு ஏற்படுறதுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம அடைப்பை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ முக்கியமாக பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பையில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று கிருமிகள் காரணமாக ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், டிபி மாதிரியான இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அதை தொடர்ந்து கருக்குழாயில் அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இரத்த கட்டி எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனை. எப்படி எண்டோமெட்ரியோசிஸ் கருமுட்டை பையில் உருவாகுதோ அதே மாதிரி கருக்குழாயிலையும் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த துளாய் அடைக்கப்படும் பொழுது நம்ம கரு மூவ் ஆக வர்றது தடுக்கப்படும். ஸோ இதுவும் டியூபல் பிளாக்குக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அடுத்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு சர்ஜரி நம்ம பண்ணியிருக்கோம், ஏதாவது நமக்கு கட்டி இருந்திருக்கும் வயிற்றில், இல்லை அப்பெண்டிசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருந்திருக்கும், அதுக்காக நம்ம ஒரு சர்ஜரிக்காக போயிருப்போம், இல்லை முன்னாடி குழந்தை சிசரின் பண்ணி பிறந்திருக்கும், நார்மலாக ஒரு டெலிவரி இல்லாமல் சிசரின் செக்ஷனாக இருந்துச்சுன்னு சொன்னாலும் அதை தொடர்ந்து அடுத்த டெலிவரிக்கு நம்ம ஃபேஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி டியூபல் பிளாக் இருக்குது அப்படிங்கிறது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்து நார்மலாகவே நிறைய பேர் டியூபல் ஸ்டெர்லைசேஷன்னு பண்ணியிருப்பாங்க. அதாவது கருக்குழாய் நமக்கு குழந்தை போதும் அப்படின்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருப்பாங்க. திரும்பவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை ரிவர்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள்லையுமே பார்த்திங்கன்னா டியூபல் பிளாக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனை தொடர்ந்தும் நிறைய பேத்துக்கு இந்த டியூபல் பிளாக் ஏற்படுற மாதிரி அதை தொடர்ந்து இன்ஃப்ளமேஷன் ஒரு காசாக இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸில் வீக்கங்கள் ஏற்படுறது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால டியூப்பில் வீக்கம் ஏற்படும். ஹைட்ரோசால்ஃபிங்ஸ், பயோசால்ஃபிங்ஸ், ஹெமட்டோசால்ஃபிங்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டியூப்பில் ஏற்படக்கூடிய வீக்கத்தின் காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. இதுவே ஏஜ் ஆகும் பொழுதும் நமக்கு டியூபல் பிளாக் ஏற்படும். ஏன்னா டியூபல் ஃபங்க்ஷன் சரியாக இல்லாமல் ஏஜ் ஆகும் பொழுது டியூபலோடைய ஃபங்க்ஷன் குறையும் பொழுது டியூபல் பிளாக் ஏற்படும். ஸோ இப்போ நான் ரெண்டாவது குழந்தைக்காக முயற்சி பண்ணுறேன், ஃபஸ்ட்டு குழந்தை எனக்கு நார்மலாக பிறந்துருச்சு, எனக்கு இப்போ வயசு 36-38 ஆகுது, நான் டாக்டரை போய் பார்க்குறேன் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க டியூபல் பிளாக் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏஜ் ஆகும் பொழுது இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சில காலகட்டங்களில் பிறவியிலிருந்தே கூட நமக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டியூப் ஃபங்க்ஷன் சரியாக இல்லைங்கிறது பிறவியிலிருந்தே கூட நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பெல்விக் கன்ஜஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி நம்ம கை கால்களில் வெரிகோஸ் ஏற்படுதோ, கால் நரம்புகளில் வெரிகோஸ் ஏற்படுதோ, அதே மாதிரி கருப்பையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள்லையுமே பார்த்திங்கன்னா வெரிகோஸ் ஏற்படும். அதை தொடர்ந்துமே டியூப் மூமெண்ட்ஸ் அரெஸ்ட் ஆகிட்டு நமக்கு டியூபல் பிளாக் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு தெரியாமல் அந்த முன்னாடி ஃபார்ம் ஆன கரு கருக்குழாயில் போய் ஃபார்ம் ஆகிருந்தது, எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்கிறோம், டியூபல் ப்ரெக்னென்சின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு வேளை டியூப்பில் கரு ஃபார்ம் ஆகிருந்து அதை நம்ம அபார்ட் பண்ணியிருந்தோனாலும் அதை தொடர்ந்து டியூப்பில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு கருக்குழாய் அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது ஒவேரியன் சிஸ்டோ நமக்கு இருந்து அது போய் அந்த டியூப் ரீஜனில் அழுத்தம் கொடுக்கும் பொழுதும் நமக்கு டியூபல் பிளாக் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டியூப் ஒன்றோட ஒன்று ஒட்டி அடிஷன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தாலுமே கூட நமக்கு கருக்குழாய் அடைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இத்தனை காரணங்கள் இருக்குது கருக்குழாய் அடைப்புக்கு. ஸோ இத்தனை காரணங்கள் இருக்குது ஏன் நமக்கு டியூபல் பிளாக் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று உங்களுடைய பீரியட்ஸ் டைமில் தான் சித்தர் பெருமக்கள் டியூபல் பிளாக்குக்காக நிறைய மருந்துகளை பிரயோகிக்க சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை ஒரு அரை நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிட்டு
அது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து, ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு, கூட வந்து கருப்பட்டியும் சேர்ந்து ஒரு கஷாயம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கஷாயத்தை பீரியட்ஸான 5 டேஸுமே மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கும் பொழுது இந்த கருக்குழாய் அடைப்பு வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெருங்காயத்துக்கு வந்து தேவையற்ற வாதத்தை குறைச்சி தேவையில்லாத கேஸ் ஃபார்மேஷனை தடுத்து நிறுத்தும். சோம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் சரி பண்ணும், கருப்பை குற்றங்களையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும், கருப்பை கழிவுகளை வெளியேற்றக்கூடியதாக இருக்கும். இஞ்சிக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, நோய் தொற்று கிருமிகளை தடுத்து அதே சமயம் வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்குது. நார்மலாக கருப்பட்டியில் தேவையான அத்தனை உயிர் சத்துக்களும் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு கஷாயம் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம டியூபல் பிளாக் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன காரணத்தினால டியூபல் பிளாக் இருக்கலாம் அப்படிங்கிறத மருத்துவரோட அறிவுரையின் பேரில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இயற்கையான ஒரு தாய்மையை ஒவ்வொரு பெண்ணும் அடைய முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.